அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியுள்ள பின்னணியில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களை நீக்குவதற்காகவே இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக காட்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ நடவடிக்கையாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னணியில் குறித்த கருத்து இஸ்ரேல் தரப்பிடமிருந்து வெளியாகியுள்ளது. அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரானை ஒரு ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிப்பதற்காக இப்பகுதியில் ஏராளமான போர் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களை ஒன்று திரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி ஈரான் தலைநகரில் நடந்த இந்த தொடர் தாக்குதல் அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அலுவலகத்துக்கு அருகில் நடந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலில் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டு சைரன்கள் ஒலித்தவுடன் இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேல் நாட்டை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு பொதுமக்களை தயார்படுத்துவதற்காக ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டதாக கூறியது. மேலும் இஸ்ரேலின் விமான நிலைய ஆணையம் அனைத்து பொதுமக்களுக்கும் வான்வெளி மூடப்பட்டுள்ளதாக அறிவித்து அனைத்து பொதுமக்களுக்கும் வான்வெளி மூடப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்கிடையில் கட்டாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அனைத்து பணியாளர்களுக்கும் தங்குமிட வசதியை செயல்படுத்தியுள்ளது. மேலும் அறிவிப்பு வரும் வரை அதன் அனைத்து குடிமக்களுக்கும் இதை செய்யுமாறு பரிந்துரைத்துள்ளது. இதற்கிடையில் தோஹா கத்தார் இலங்கை தூதரகம் தற்போதைய பிராந்திய நிலைமைகளை அவதானித்து வருவதுடன் இலங்கையர்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறது. மேலும் கத்தார் அதிகாரிகளதும் எமது தூதரகத்தின் உத்தியோகபூர்வ வலைதளம், முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தில் பகிரப்படும் தகவல்களையும் கருத்தில் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதே நேரம் அமெரிக்க ராணுவம் ஈரானில் பாரிய போர் நடவடிக்கைகளை தொடங்கியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் எல்லையில் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் ஆப்கானிஸ்தான் மீது பகிரங்க போர் என்று பாகிஸ்தான் அமைச்சர் அறிவித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் அரசை தலிபான்கள் கைப்பற்றினர். அப்போது முதலே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தானில் நடைபெற்ற சில தீவிரவாத தாக்குதல்களுக்கு தலிபான்கள் தான் காரணம் என்று பாகிஸ்தான் குற்றம் சுமத்தியுள்ளது. அதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் அவ்வப்போது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் தற்போது கடந்த ஒரு வாரமாக இரு தரப்பின் எல்லையில் பயங்கர மோதல் நடைபெற்று வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் காபூல், காந்தகார், பக்ஷியா உட்பட பல நகரங்கள் மீது பாகிஸ்தான் நேற்று முன்தினம் இரவு வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இதில் 274 தலிபான்கள் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது. இதில் பாகிஸ்தான் வீரர்கள் 55 பேர் கொல்லப்பட்டதாகவும் அந்த நாட்டின் பல்வேறு ராணுவ நிலைகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் தலிபான்கள் அறிவித்துள்ளனர். கடந்த வாரம் ஆப்கானின் நங்கர்ஹர், பக்திகா ஆகிய மாகாணங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதில் பெண்கள் உட்பட 13 பேர் இறந்தனர். இதுகுறித்து பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சர் கவாஜா ஆசிப் கூறுகையில், எங்கள் பொறுமை எல்லை கடந்துவிட்டது. இப்போது ஆப்கானிஸ்தான் மீது பகிரங்க போர் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இந்தியாவுடன் கைகோர்த்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக தலிபான்கள் செயற்படுகின்றனர். உலகில் உள்ள தீவிரவாதிகளை எல்லாம் ஆப்கானிஸ்தானில் சேர்த்து தற்போது தீவிரவாதிகளை ஏற்றுமதி செய்கின்றார்கள். நாங்கள் ஆப்கானிஸ்தானின் அண்டைய நாடாக இருக்கின்றோம். எங்களுக்கு அவர்களை பற்றி நன்கு தெரியும். இனிமேல் அந்த நாட்டின் மீது பகிரங்க போர்தான் நடத்தப்படும் என்று கூறினார். இதனால் இரு நாட்டு எல்லையில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதே நேரம் அமெரிக்கா தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், மேலும் தலிபான் தாக்குதலுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளும் பாகிஸ்தானின் உரிமைக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாகவும் அரசியல் விவகாரங்களுக்கான துணை வெளியுறவுச் செயலாளர் அலிஷன் ஹக்கர் தெரிவித்துள்ளார்.